இப்போ நான் போய் ஒரு மீடியா கூப்பிடுறதுக்கும் ஒரு பிஆர் கூப்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 100% நீங்க கூப்பிட்டா வந்தாங்க, ஏன்னா நீங்க அடுத்த ஈவெண்ட் வந்து அவங்க இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா? there is a commitment between you and the media people. ஒரு ஸ்டாஃப் உள்ள வரதுல இருந்து அந்த கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ற வரைக்கும் அவனுடைய ட்ரெஸ் கோட் ஆகட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருப்பாங்க, லைஃப் ஸ்டைலே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ட்ரெஸ் கோடுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி அவங்க ட்ரெஸ் கோடை உருவாக்குறாங்க. ஸ்டூடியோ லைக் காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸ் மாஸ் ஆடியன்ஸ், நான் இப்போ ஊருக்கு போறேன், எல்லாருக்கும் ஒரு பல்கா ஒரு ப்ராடக்ட் வாங்க அப்படின்னா கோ ஃபார் சரவணா ஸ்டோர். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் அது பெரிய பிராண்ட். ஸோ இதுதான் கன்சியூமர் பெர்செப்ஷன் சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவலா பிராண்ட். பிராண்டிங்னா அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, அது கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய டாபிக் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது. நிறைய விஷயம். பிராண்ட் டெர்மினாலஜி புதுசு. அதனால அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் பிராண்டிங். நீங்க இதே ஒரு 12 இயர்ஸ் பேக் எடுத்தீங்கன்னா பிராண்டிங் டெர்மினாலஜி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு கொலாபரேஷன் பெரிய பூம் ஆயிடுச்சு. அதோட ஸ்டார்டிங் பீரியட்ல நான் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ அந்த அல்காரிதம் அது என்னன்னா ஐ ஹவ் சீன் தி பூம் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்டிங் அண்ட் நவ. ஓகே. சோ கன்சல்டன்ட்டா ஐ நோ ஹவ் இட் வர்க்ஸ். அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன. இப்போ நீங்க சொன்னீங்க விஜய் சாரோட படம் கில்லி இங்க ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ திருப்பி ரீரிலீஸ் அப்போ ஓவராலா எல்லா தியேட்டர்லயுமே ஓடுனுச்சு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க மாதிரி விஜய் சாருக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, கேரளால ஈக்குவலி இருக்காங்க. இப்போ விஜய் சார் ஏதாவது பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லி எடுத்து அது ஓவராலா ஹிட் ஆகும். இப்போ அடுத்தடுத்து இப்போ லாஸ்ட் படத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பேன் இந்தியா ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இப்போ? கண்டிப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் பெரிய ஹிட்னு பார்த்தா லியோ. எனக்கு தெரிஞ்சு லியோ படம் வரும்போது ஆந்திரா தெலுங்கானாலையும் அது நல்லா பண்ணுச்சு. அதுக்கு ஒரு ரீசன் லோகேஷ் கனகராஜ் சார். அதுக்கு முன்னாடி அவருடைய மாஸ்டர் படம் ஹிட், விக்ரம் ஹிட். ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனாலேயே லியோ படம் நல்லா பண்ணுச்சு. இத்தனைக்கும் இப்போ இவர் பாலகிருஷ்ண சார் படமோட தான் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பெரிய ஹிட், லியோவும் நல்லா ஹிட் ஆச்சு. நார்த்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, லியோ ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள ஆன்லைன்ல ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களால தியேட்டரிக்கல் கிடைக்காது. சில தியேட்டர்ஸ்லாம் கிடைக்காது, குரூப் ஆஃப் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம். ஸோ மினிமம் டேஸ் அவங்களுக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணா இவ்வளவு இது இருக்கு. அதனால அவங்க நார்த்ல தியேட்டர்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஓகே. பட் நார்த்ல இருந்து அவங்களுக்கு கான்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மினி தியேட்டர்ஸ் இருந்துச்சு. நான் அப்பதான் அந்த பேரே கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் போய் பார்த்தோம்னா பாக்ஸ் தியேட்டர்ஸ் மாதிரி இருக்கும். 50 சீட்டர்ஸ் தியேட்டர், 60 சீட்டர்ஸ் தியேட்டர்ஸ். ஒண்ணுல ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோரூம் இருக்கும், அது மேல ஒரு தியேட்டர் வச்சிருப்பாங்க. ஒரு கார் ஹுண்டாய் ஷோரூம் இருக்கும், அதுக்கு மேல ஒரு தியேட்டர் வச்சிருப்பாங்க. அந்த பிராண்ட் பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க இந்தியா ஃபுல்லா. ஓகே. நம்ம ஊர்ல இன்னும் இல்ல. நம்ம ஊர்ல இன்னும் இல்ல. நார்த்ல அந்த தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. பட் பெரிய ஸ்கிரீன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதுதான். பட் என்னன்னா அகைன் ப்ரமோஷன். விஜய் சார் அது லாஸ்ட் படம் வந்தாலும் அவர் ப்ரமோட் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலகிருஷ்ண சார் ஷோல போய் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். இல்ல நார்த்ல போனா கரண் ஜோகரோட ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். ஏன்னா கரண் ஜோகர் ஷோல பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா. ஸோ விஜய் சார் ஆல்ரெடி நார்த்ல ஆல்ரெடி ஒரு தெரிஞ்சவர். ஏன்னா அக்ஷய் குமார் சார் படத்துல ஒரு சின்ன ஒரு டான்ஸ் கேமியோ பண்ணியிருக்காரு. தெரியும் யாருன்ட்டு. ஷாருக் கான் சாரோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அவர் இன்னும் அங்கே கொஞ்சம் அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்துக்கு மட்டும் ஒரு 30 days கேம்பெயின் மாதிரி வேர்ல்டு வைட் அவர் பண்ணாருன்னா அவரே அன்இமேஜினபிள் நம்பர்ஸ் பண்ணலாம். ஓகே. பட் அவர் பண்ணுவாரான்னு தெரியல. அண்ட் ஃபார்மட்ஸ், மூவி ஃபார்மட்ஸ்னு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்களே டிஜே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில அட்வான்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாபிக் நம்ம பேச நான் சொல்றேன். அட்வான்ஸ்மெண்ட் எப்படின்னா, இப்போ நீங்க அந்த லைட்ஸ் எல்லாம் அதுல ரோஹினி தியேட்டர்ல லைட்ஸ், அதுக்கப்புறமா இந்த இவர் ஒரு டிஜேவா மாறிட்டாருன்ட்டு இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. ஐஸ் தியேட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களூர்ல இருக்கு பிவிஆர் ஐஸ் தியேட்டர்னு சொல்லிட்டு. அது சைட்ல லைட் பேனல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பிலிமோட கலருக்கு ஏற்றபடி அந்த லைட்ஸ் பேனல் சேஞ்ச் ஆகும். அது ஒரு கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய வருது. அதோட காஸ்ட் அதிகமா இருக்கு. எப்படி நம்ம ஐமேக்ஸ்க்கு ஒரு காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த மாதிரி அந்த ஸ்கிரீன்ஸ்க்கான டிக்கெட்ஸும் கிடைக்கும். இப்போ என்னன்னா லியோ ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதோட சேல் இன்க்ரீஸ் ஆகும்ல. அதுக்கு 400 500 சில சிட்டிஸ்ல 1000 2000ல இருக்கு ஐமேக்ஸோட காஸ்ட். ஸோ அந்த மாதிரி பிரிண்டோட காஸ்ட் இருக்கு. 4DX ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் டி பாக்ஸ் ஒரு டெக்னாலஜி இருக்கு. புஷ்பா பாத்தீங்கன்னா டி பாக்ஸ், 4DX, ஐஸ், இந்த 3 பிரிண்டர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோட தியேட்டர் கெப்பாசிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதோட டிக்கெட்டிங் பிரைஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு சர்டன் பீப்புள் இருக்காங்க. ஆமா. இப்போ கேஜிஎஃப் படம் நிறைய பேர் ஐமேக்ஸ்ல பார்க்கணும், அந்த வைடர் ஸ்கிரீன் மல்டிப்ளெக்ஸ்லயே. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்டேஷன்ஸும் நம்ம பண்ணணும் அந்த பிரிண்ட் ரெடி ஆகும் போதே. ஓகே. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷூட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டுக்காக ஷூட் பண்ணுவாங்க. பட் அது பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்றபடி பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த குவாலிட்டி. தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஐஸ் டெக்னாலஜி ஆகட்டும்,
ஏன்னா நீங்க ஐமேக்ஸ் வந்து லார்ஜ் ஸ்கிரீன், நம்ம பழைய தேட்டர்ஸ்லாம் பார்த்தாலே எல்லாருமே லார்ஜ் ஸ்கிரீன் தேட்டர்ஸ் தான், அதுவே சூப்பரா இருக்கும். நீங்க தேவி தேட்டர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனோட நல்லா இருக்கும், கர்வ்டு ஸ்கிரீன்ஸ். இன்னைக்கு அது வந்து நம்ம சிட்டில சொல்றேன், பட் நிறைய மெட்ரோ சிட்டிஸ்ல மல்டிபிளெக்ஸ்ல பார்த்துட்டு அவங்க ஐமேக்ஸ்ல பார்த்து வாவ்னு இருக்கும். பட் நம்ம ஊர் ஆட்கள்லாம் தேவி தேட்டர்லயோ சத்யம் தேட்டர்லயோ இல்ல சங்கம்லயோ பார்த்துட்டு அது வாவ் எஃபெக்ட் கொடுக்காது பெருசா. பட் இந்த ஐஸ் டெக்னாலஜி, 4DX, அதுக்கு ஒரு டீப் பாக்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாமே நல்லா இருக்கும், டெவலப் பண்ணலாம். இன்னும் தியேட்டர் ஓனர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு டெக்னாலஜி கொண்டு வாங்க நம்ம இருக்கும். பட் அவங்களுக்கு அகைன் டிக்கெட் பிரைசிங், கவர்மெண்ட் இஷ்யூ, கவர்மெண்டோட அவங்க காம்ப்ரமைஸ். ஏன்னா இப்போ பெங்களூர்ல அதே தியேட்டரோட குவாலிட்டி 1000 rupees ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் நம்ம ஊர்ல ஸ்பெண்டிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மெட்ரோ சிட்டிஸை பொறுத்து சொல்றேன், டயர் சூட்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. பட் என்னன்னா அந்த ஸ்பெண்டிங்க்கு வந்து ஒரு சர்டன் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. சில நேரத்துல ஐமேக்ஸ்லாம் ஒண்ணுமே காலியா இருந்திருக்கு. பிஎக்ஸ்எல் பிவி அது கூட கொஞ்சம் நேரத்துல காலியா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அவங்க அந்த ஹை ப்ரைஸும் பண்ண முடியாது, நம்ம ஆடியன்ஸ்னால இவ்வளவு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம கல்ச்சராகவே அதுக்கு அகாமடேட் ஆயிடும், மைண்ட்லேயே ரெஜிஸ்டர் ஆயிடும் ஒரு ஸ்பெண்டிங் நேச்சரும். பட் அதே படம் தான், அது ஏன் அதுல போய் பார்க்கணும், இதுலயே பார்த்தா எனக்கு புரியும்னு சொல்லி. ஆமா, அது ஒரு சில கிளாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த ஐஸ் தேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைப்பேன். 4DXலாம் வந்து இந்த இங்கிலீஷ் மூவிஸ் நல்லா இருக்கும். நீங்க ரைட் போற மாதிரி இருக்கும், டி பாக்ஸ்லாம் நீங்களே அது டிரைவ் பண்ணிட்டு அந்த மூவியோட கனெக்ட் ஆயிடுவீங்க, அதுக்குள்ளேயே போயிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ கொண்டு வந்தா மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ஒரு வாட்டி அது போவாங்கல்ல சார்? கண்டிப்பா. இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் மூவி மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ராவா ஒரு வீடியோ பாக்குறதுக்கு இப்போ ரீல்ஸ்ல எப்படி எடிட் பண்ணி சூப்பரா காட்டுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி தான் அது நம்ம உள்ள போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் ஆகும்போது நம்ம எப்பவுமே அங்க ஒரு அந்த குவாலிட்டி வந்துருச்சுன்னா நார்மல் ஸ்கிரீன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்காது. எஸ், கண்டிப்பா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு பேசணும். ஸோ உங்களோட பிராண்ட் ப்ரொமோஷனை நம்மளே வந்துட்டு பண்ணலன்னா எப்படி? ஸோ பிராண்டுன்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிராண்டடான பர்சன், ஒரு பிராண்டடான திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவே வந்துட்டு ஒரு பிராண்டு தானே இப்போ. ஸோ இப்போ பிராண்ட்னு சொல்றாங்கல்ல, ஸோ பிராண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிராண்டோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பெர்செப்ஷன். இது ஒன் ஆஃப் தி டெஃபினிஷன் நான் சொல்றேன். ஓகே, கன்சியூமர் பெர்செப்ஷனுக்கு வந்து ஒரு பெட்டரா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போடலாம். ஓகே, டாடா பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ட்ரஸ்ட் வர்த் எதுனாலும் டாடா பிராண்ட் எதுனாலும் கண்ணு மூடிட்டு வாங்கலாம். ஓகே, ரிலையன்ஸ் பத்தி ஒரு ரிலையன்ஸ் முன்னாடி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, மேபி அவங்க பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஓகே ஆஃபர்ஸ் கொடுத்து நம்மள கிராப் பண்றதுக்கு. ஜூடியோ வந்து லைக் இப்போ நம்ம வெப்சைட்ல போய் வாங்குறது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜூடியோ ஆப்ஷன் போடலாம். லைக் காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸ் இஸ் ஃபார் மாஸ் ஆடியன்ஸ். நான் இப்போ ஊருக்கு போறேன், எல்லாருக்கும் ஒரு பல்கா ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் சரவணா ஸ்டோர்ஸ். ஓகே, இப்போ மாருதி கார், மாருதி ஃபார் யார் வேணாலும் வாங்கலாம் இப்போ. ஓகே ஓகே, அதுதான். இப்போ வோல்க்ஸ்வாகன் நம்ம நிறைய வந்து அது குலைக்கணும், காசு வேணும். இட்ஸ் a big brand. ஓகே ஓகே, இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் அது பெரிய பிராண்ட். ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுல்ல. எஸ். ஸோ இதுதான் கன்சியூமர் பெர்செப்ஷன் சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவலா பிராண்டிங். என்னன்னா நம்ம யார் ஆடியன்ஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்னல, நம்மளுக்கு யார் கரெக்டான ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம அவங்க மனசுல எப்படி நம்ம பதிய வைக்கிறோம், அதான் பிராண்டிங். ஸோ அந்த கன்சியூமர் பெர்செப்ஷன் தான். இப்போ புஷ்பான ஒரு பிராண்ட்னா அவரு புஷ்பானா ஓகே அவர் இப்படிலாம் இருப்பாரு தெரியும். இப்போ மாருதி கார்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ டாடா கார்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் ஒருத்தருக்கு ஒரு ப்ரெசெப்ஷன் இருக்கும். வோல்க்ஸ்வாகன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம், அதுக்கு BMW வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய குவாலிட்டியில இருக்கும், அவங்களுடைய சர்வீஸ்ல இருக்கும், அவங்களுடைய மேக்கிங்ல இருக்கும், அவங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். இது வந்து நாட் ஆன் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட். பிராண்ட் ப்ராசஸ் வந்து நாட் ஆன் ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட். நிறைய பேர் என்ன நினைச்சுன்னா நம்ம ஆட் ரன் பண்ணிட்டா பிராண்டிங் ப்ராசஸ். ஒரு ஸ்டாஃப் உள்ள வரதுல இருந்து அந்த கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ற வரைக்கும் அவனுடைய ட்ரெஸ் கோட் ஆகட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருப்பாங்க, லைஃப் ஸ்டைலே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ட்ரெஸ் கோடுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி அவங்க ட்ரெஸ் கோடை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? நீங்க பாஷா ட்ரெஸ் கோட் கொடுத்துட்டு ஸ்டார் ஹோட்டல்ல கோட் ஷூட் போட்டு இருப்பாங்க எல்லாருமே. பட் நீங்க நார்மல் ஹோட்டல்ல போனீங்கன்னா வெறும் இதோட இருப்பாங்க. நீங்க நார்மல் ஹோட்டல்ல கோட் ஷூட் பண்ண இவங்க கோட் ஷூட் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஓவரா தீத்திடும். இந்த கன்சியூமர் பெர்செப்ஷன் இருக்குல்ல, ஒரு பிராண்டுக்கு ஒரு கன்சியூமர் பெர்செப்ஷன் இருக்கும். இட் இஸ் டிபெண்ட் ஆன் பிரைசிங், இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கல்ச்சர், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு பிராண்ட் உருவாக்க முடியும். தான் பிராண்டிங் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா அது பிராண்டிங் நினைக்கிறாங்க. அது கிடையாது பிராண்டிங். அது வந்து அட்வர்டைசிங். நீங்க அது வந்து அட்வர்டைசிங். பிராண்டிங் இஸ் கிரியேட்டிங் கல்ச்சர், ட்ரைனிங், எக்ஸ்பீரியன்ஸ், ஓவராலா ஒரு பேக்கேஜ் மாதிரி அது. ஓகே, பிராண்டிங்னா அதுதான். ஓகே, இப்போ நம்ம பிராண்டை பத்தி பேசல அப்படின்னா அது மக்கள் இந்த இவ்வளவு நேரம் பேசுனீங்களே உங்க பிராண்டை பத்தி நீங்க பேசுனீங்களான்னு சொல்லி நம்ம கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ உங்க கம்பெனியோட நேம் என்ன? ஸோ என் கம்பெனி நேம் வந்து பிராண்ட் ப்ரூவர்ஸ்.
ஓ அதுலயும் ஒரு பிராண்ட் கொண்டு ஆமா. சோ வந்துட்டாரு. நான் ஏன் அந்த பிராண்ட் ப்ரூவர்ஸ்னு வச்சேன்னா வி ப்ரூ தி பிராண்ட். ப்ரூனா ப்ரூவிங் அப்படின்ற மாதிரி ஓகே, நீங்க ஒரு பிராண்ட வந்துட்டு ப்ரூ பூம் பண்ணி பண்ணுவீங்க. கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த லோகோ நாங்க வந்து இந்த லோகோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிராண்ட் வந்து நாங்க சைமல்டேனியஸா வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டு டெவலப். நான் அனில் சேமியில் இருக்கும்போதே அந்த பிராண்டிங் ஏஜென்சிக்கான ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே. அப்போ வந்து பிராண்ட் ப்ரூவர்ஸ்னு பேர் வச்சோடனே அதுக்கு வந்து எல்லாருமே ஒரு ப்ரூவரி கம்பெனி நினைச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் பீரியட் பேண்டமிக் முன்னாடி கம்பெனி பேரே மாத்திடலாம்லாம் நினைச்சிட்டேன். யோசிச்சீங்க. ஓகே. பட் இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. பட் அது டைம் எடுக்கும். அந்த இது கமல் சார் படம் மாதிரி. ஆமா, அப்ப புரியல, அந்த மாதிரி தான். ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிராண்ட் டெர்மினாலஜி புதுசு. அதனால வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் பிராண்டிங். நீங்க இதே ஒரு 12 இயர்ஸ் பேக் எடுத்தீங்கன்னா பிராண்டிங் டெர்மினாலஜி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிராண்டிங் வந்து ஒரு பெரிய டெர்மினாலஜி. அது வந்து பிராண்டிங்னா அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய டாபிக் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க யூடியூப் சேனல் இருக்கு. உங்க யூடியூப் சேனல்ல ஒரு எல் பேண்ட் ஆட் போடுறோம். தட் இஸ் ஆல்சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான சில பேருக்கு இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பட் எஸ், இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு ஒன்னு போடுறீங்க. சோ உங்க சேனல்லே போடும்போது தட் இஸ் ஆல்சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எனி அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ்ட் ஆன் a digital platform, it's a digital marketing. இது சிம்பிளா சொல்லணும்னா it's not about Facebook or Instagram. any digital medium. ஓகே. சோ நீங்க என்னென்ன மாதிரியான சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ ஒன்லி ஸ்ட்ராட்டஜி சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் கன்சல்டிங். ஓகே. அதுதான். எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல எக்ஸிகியூஷன் நாங்களே தான் பண்ணிக்கிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து வருதுன்னா சம் PROs will approach. ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து நாங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. அண்ட் PR யூனியன்ல வந்து we are not allowed to do. We can give a strategy. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் கூட ஒரு பெரிய மார்க்கெட்டா உருவாயிட்டு வருது. இப்போ நீங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய படத்துக்குலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க. தெலுங்கு படத்துக்கு நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மூவி எப்படி ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இதில் என்னன்னா PRs வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. வை தே கோ ஃபார் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரீஸில் நான் PRs வந்து லைனாக படத்தில் கமிட் ஆகிருப்பாங்க. அவங்க ஒர்க்ஸில் நிறைய இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னா அவங்களுக்கு எக்ஸிகியூஷன் பார்ட் ரொம்ப ஈஸி. இந்த நேரத்தில் இது வேணும்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கும். டக்குன்னு எக்ஸிக்யூட், ஏன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நான் போய் ஒரு மீடியாவை கூப்பிட்றதுக்கும் ஒரு PR கூப்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 100% நீங்க கூப்பிட்டா வந்தாங்க. ஏன்னா நீங்க அடுத்த ஈவென்ட் வந்து அவங்க இன்வைட் பண்ணணும். ஓகேங்களா? there is a commitment between you and the media people. பட் இந்த மீடியால இந்த டைம் கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த மீடியால இப்படி क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ ஒரு PR வந்து ஒரு 5 படம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொண்டு போறது, they have a timeline. So I mostly collaborate with PRs only. Okay. So mostly PR production company வந்தா கூட they refer, we have a மூவி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும், it should go by PR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே கமர்ஷியலாக இருக்கும்போது we directly deal with the business owners. இப்போ என்னன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். இப்போ நேற்று ரிப்பப்ளிக் டே வந்துச்சு. ஓகேங்களா? எல்லா பிசினஸ் கம்பெனிஸும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டேன்னு போட்டிருப்பாங்க. அதனால உங்க கஸ்டமருக்கு என்ன யூஸ், உங்களுக்கு என்ன யூஸ்? இட்ஸ் நாட் a brand recalling activity. சத்தியமா கடுப்பா இருப்பான். வாட்ஸ்அப்பை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கிட்ட ஆரம்பிச்சீங்க, யாரா நீங்களா, எங்கேருந்துடா வரீங்கன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு 10 பிராண்டுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரிப்பப்ளிக் டே விஷஸ் அனுப்புவாங்க, பொங்கல் விஷஸ் அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? ஏதோ ஒரு ஆஃபர் வந்துச்சாவது, ஒரு 10% ஆஃபர் இருக்கு, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரி ஏதோ ஒன்னு பை பண்ணுவீங்க. இது என்னன்னா இந்த கன்சல்டிங் ப்ராசஸ் நான் ஏன் இறங்க ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் கம்மி பண்றதுக்கு. இதெல்லாம் பிராண்டிங் பட்ஜெட் ஒரு கிரியேட்டிவ் 1000 rupees இருக்கட்டும், இல்லாட்டி 500 இருக்கட்டும், இல்லாட்டி 5000 இருக்கட்டும், இல்லை 10,000 கூட இருக்கட்டும். சில கம்பெனிஸ்லாம் ஈவன் 10,000 rupees ஒரு கிரியேட்டிவ் ஸ்பெண்ட் பண்றாங்க போஸ்டர் டிசைனுக்கு. பட் என்னன்னா இதெல்லாம் பண்ணணுமா? ஸோ வை டோன்ட் யூ கட் ஷார்ட் திஸ் ஒன்? யூ கேன் இன்வெஸ்ட் திஸ் இன் ப்ரொடக்டிவ் வே. இது முதல்ல கஸ்டமருக்கு தேவையா அப்படின்ட்டு. இது இன்னும் பாத்தீங்கன்னா டயர் 2 சிட்டிஸ்ல இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு கலர் கலரா அந்த பலூன்ஸ் எல்லாம் அந்த கடையும் ஒரு பேன் பண்ணி எடுத்துட்டு ஹாப்பி ரிப்பப்ளிக் டேலாம். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் விஷஸ் அனுப்பிச்சிருப்பாரு, அவருடைய லோகோ வந்து கிராப் பண்ணிட்டு இவங்க லோகோ அது மேல பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து பேக்ரவுண்ட் கூட ரிமூவ் பண்ணாம வச்சிருப்பாங்க. பட் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. அந்த பிராண்ட் கல்ச்சர் எல்லாமே இப்போ அந்த மாறிட்டு வருது. சரினா இதுதான் மெயினா நாங்க பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணுமா, இதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ஒரு பிராண்டு ஓகே ஒரு செலிபிரிட்டியை கூப்பிடுறாங்க, செலிபிரிட்டி ஹோஸ்ட். ஓகே அவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனல்ல வந்து ஹோஸ்ட் பண்ணாருன்னா 2 lakhs தான். ஓகே அவருடைய சேனல்லையும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்னொரு சேனல் they have 5 million. ஓகே அதே ஹோஸ்ட் வந்து அந்த சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க வந்து பண்ணணும்னு பாக்குறாங்க அந்த பிசினஸ் ஓனர். ஸோ இப்போ அந்த சேனல் வந்து 6 lakhs சார்ஜ் பண்றாங்க. ஓகே ஓகேங்களா? இவர் டேரக்டா இந்த சேனல் போயிருந்தா 2 lakhs ஓட முடிஞ்சிருக்கும். பட் அந்த சேனல் வந்து அதே 5 million ஆட்ஸ்க்கு வந்து 2 lakhs ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே ஸோ 2 lakhs அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மட்டும் அந்த சேனல் கொடுத்துட்டு அந்த செலிபிரிட்டி ஹோஸ்டோட சேனலுக்கு வந்து 2 lakhs தனியா பே பண்ணிருந்தீங்கன்னா 4 lakhsலயே முடிஞ்சிருக்கும். ஒரு 2 lakhs சேவ் ஆயிருக்கும். எஸ். ஸோ இந்த மாதிரி அந்த வேஸ்டேஜ், ஏன்னா பிசினஸ் வந்து டக்குன்ட்டு அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும், பட் எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஈவன் ஏஜென்சிஸ் வந்து டக்குன்னு அவங்களும் ஒரு நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கான ப்ராசஸ் இதாகும். பிளஸ் இப்போதான் அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் கன்சல்டிங் பிசினஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எஸ். ஏன்னா இது வந்து நார்த் இந்தியாவில் ஓப்பன் ஆயிருக்கு, அதர் ஸ்டேட்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு, பெங்களூர்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா இங்க நம்மளுக்கு மக்களோட மைண்ட் செட், நம்ம இந்தியன் மைண்ட் செட்னா ஒரு ஐடியா வந்து ஃப்ரீ பையிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ என்ன, நீங்க இதே ஃபாரின் கண்ட்ரிஸ்ல நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான டாலர்ஸ்ல கிடைக்கும். எஸ். நம்ம ஊர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கன்சல்டன்சினா ஜாப் கன்சல்டன்சி, உங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு கன்சல்டன்சிஸ் இருக்கும். நான் ரீசெண்டா பிசினஸ்க்காக பாத்துட்டு இருக்கும் போது பிசினஸ் எப்படி பண்ணலாம், நீங்க அந்த ஓனா எடுத்து பண்ணலாமா இல்ல பிரான்சைசி போலாமா, சோ அந்த மாதிரி கன்சல்டன்சி. ஈவன் லோகோ கூட என்கிட்ட கன்சல்டிங் கேட்டிருக்காங்க தெரியுமா, ஃபாண்ட்காக கேட்டிருக்காங்க. எஸ். நான் ஃபாண்ட் கூட நான் சொல்லுவேன், இன்டர்நேஷனல் பிரான்ச்ல ஹெல்வெட்டிகான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க மேஜரா. நீங்க சும்மா கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க ஹெல்வெட்டிகான்னு சொல்லிட்டு, நிறைய மேஜர் பிராண்ட்ஸ் அதான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கலர் கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லோகோ டிசைனர் பண்ணிடலாம். பட் இதை வந்து என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி லோகோ இருக்கணும், எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் இருக்கணும், இது எல்லாமே ஐ கேன் கைட் தம். ஸோ கன்சல்டிங்கை நீங்க என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஒரு மெயினான விஷயங்கள். ஸோ ஹவு டு ரெடியூஸ் யுவர் காஸ்ட் அண்ட் ஹவு டு ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளான் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் எனக்கு பே பண்றதுனால அவங்க கம்பெனி பிராண்டிங் பட்ஜெட்ல இருந்தோ இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல தேர் கெட்டிங் 20% ஆஃப் தி இது மைனஸ் ஆகுது சேவ் பண்றாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரு 20 to 30% சேவ் பண்றாங்க. ஈவன் எனி மூவி ஸ்ட்ராட்டஜி அது எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணணும், எப்படி அது காஸ்ட் சேவிங்கா பண்ணணும், எப்படி அது பார்ட்னர்ஷிப் பண்ணணும், இதெல்லாமே விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுதான் இது எல்லாமே எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, நான் பிராண்ட் மேனேஜரா இருந்தேன், என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அண்ட் எக்ஸ்போஷர். சினிமால நான் பெருசா ஒர்க் பண்ணது இல்லை. பட் 2-3 படத்துல சும்மா ஃப்ரீலான்சிங்கா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது, சும்மா அங்கங்க அசிஸ்டண்டா போய் ட்ரை பண்ணது அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் இவர் விஜயகாந்த் சண்முக பாண்டியன், அவருக்கு நாங்க ஒரு வெப்சைட் பண்ணிருக்கோம், நாங்க இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் த வெப்சைட். அப்புறம் ஆக்டர் டேனியல் பாலாஜி, அவருக்கும் நம்ம தான் வெப்சைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவரோட சில விஷயங்கள்லாம் நாங்க தான் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங். சோ லைக் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே அந்த வெப்சைட்குள்ள இருக்கு. வெப்சைட் அண்ட் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் நாங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. லைக் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நீங்க பண்ணுவீங்க? ஸோ அவர் வந்து நிறைய பேர் வந்து டேரக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவர் என்ன எனக்கு சொல்றது என்ன, டேனியல் பாலாஜி என்கிட்ட நிறைய என்கொயரிஸ் வரும் ஃபேஸ்புக்கில், சார் ஐம் இன்ட்ரெஸ்டட் டூ அ மூவி, கேன் ஐ கெட் அ மீட்டிங் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, நித்தின் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னா எல்லார் நேமும் எனக்கு எடுத்து கொடுத்துரு, எல்லாருக்கும் ஒரு நம்பரை ஷேர் பண்ணிவிடுவோம் கம்பெனியில், இவங்களுக்குலாம் ஒரு டீம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஐ மீட் தம். யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, ஐ ஹெல்ப் யூ. ஏன்னா நாங்கள் ஹேண்டில் பண்ணது அவங்க 2 பேர் தான் மேஜரா. ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவருக்கு வந்து வி ஆர் பில்டிங், ஏன்னா அவர் பாஸ்ட் ரைட்டர் டேனியல் பாலாஜி. இப்போ சண்முக பாண்டியன் சாருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸ் கிளப்புக்கான விஷயங்கள்லாம் பில் பண்ணிட்டு வெப்சைட்ல பில் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்ரெடி புக் மை ஷோ வந்து அவர் மூவி ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல புக் மை ஷோ லிங்க்கும் நாங்கள் கொடுத்துறோம். டிக்கெட் கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புக்கிங் போறது, அவருடைய நியூ மூவிஸ் இன்டர்வியூஸ் அப்டேட்ஸ் ப்ரொஃபைல் எல்லாமே அதுல ஃபீட் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபர்ஸ்ட், அவருக்கு தான் பண்ணோம், சண்முக பாண்டியன் தான் பண்ணோம். இவர் டேனியல் பாலாஜி பார்த்துட்டு ஏன்டா எனக்கெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு டக்குன்னு கேட்டாரு. அதுதான். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். ஸோ அது கூட ஒரு ஸ்டோரி இருக்கு. சண்முக பாண்டியன் சாருக்கு பண்ணும்போது அவருடைய மேனேஜர் வந்து அவருடைய பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், ஒரு பெரிய மாலை வாங்கி போட்டுடலாமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பிரான்ச்சுக்கெல்லாம் நான் வந்து வெப்சைட் பண்றோம் நாங்க, அப்போ பண்ணிட்டு இருந்த வெப்சைட்டு. ஸோ அவருக்கு ஏன் வந்து ஒரு வெப்சைட் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது, ஒரு ஹீரோ வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு, ரொம்ப ஒரு பிரஸ்டீஜான ஒரு இஷ்யூவா இருக்கும். ஆமா இல்ல, ஒரு பூ மாலை வாங்கி போட்டா ஒரு நாள்ல போயிடுது, இதனால ரொம்ப லாங் டேர்முக்கு இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படி பண்ண விஷயம் தான். அவரு மேனேஜர் ஹி வாண்ட்ஸ் டு சர்ப்ரைஸ் சண்முக பாண்டியன் ஒரு நல்ல ஒரு வர்த்தான கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இட் ஸ்டார்டட் த பிளானிங். Wow, that's so nice. அதுதான். இது போக வி வர்க்ட் வித்
கொலாபரேஷன் ஷூட்ஸ் எல்லாம் ஷூட்ஸோட work ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா நானே வந்து கேமராலாம் ஹேண்டில் பண்ணி நிறைய பேருக்குலாம் ஷூட் பண்ணிருக்கீங்க. அதாவது கேமராமேன் வரலன்னா டக்குன்னு நான் போட்டோகிராஃபர்லாம் மாறி இருக்கேன். யார் வரலனாலும் டக்குன்னு நாங்க எல்லாம் இறங்கிடுவோம் ஆமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் we have worked with கொலாபரேஷன்ஸ் பண்ணிருக்கோம் பிராண்ட் மேனேஜர் இருக்கும்போது. ஓகே. இப்போ நம்ம நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்றோம்ல. நான் இன்ஸ்டாகிராம் வந்து பேபி அதாவது க்ரோயிங் ஸ்டேஜ்லயே ஸ்டேஜ்லயே கொலாபரேஷன் பண்ணீங்க. சாண்டி மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம், நகுல் சார் கூட பண்ணியிருக்கோம், ஆர்ஜே விஜய் இருக்காருல்ல Yes. அவர் கூட work பண்ணிருக்கீங்க. பண்ணியிருக்கோம். ஆமா ஓகே. அதுதான் எவ்ரி செலிபிரிட்டிஸ் ஆர் வெரி ஸ்வீட் பர்சன். ஒருத்தருக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். பட் இன்னைக்கு கொலாபரேஷன் வந்து பெரிய பூம் ஆயிடுச்சு. அதோட ஸ்டார்டிங் பீரியட்ல நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த அல்காரிதம் அது என்னன்னா ஐ ஹவ் சீன் தி பூம் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்டிங் அண்ட் நவ். ஓகே. ஸோ கன்சல்டன்டா ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஓகே. அதோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த செலிபிரிட்டியை கூப்பிட்டேன்னா இவங்களுக்கு இம்பாக்ட் இருக்குமா, சேல்ஸ் இம்பாக்ட் இருக்குமா, இருக்குமா? அது எல்லாமே தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மை பிஸ்னஸ் ஷார்ட்லி. ஓகே. ஸோ ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இந்த மாதிரி தொடர்ந்து பேசுவோம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம FT லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.